Uncompromised health is the peak of success. Eat real to live real. Checo cold press oil. நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை. கடலை எண்ணெயில சமைக்கும் போது டேஸ்டே வேற லெவல்ல இருக்குங்க. ஐசிங் ஆன் தி கேக்னா அது வந்து நம்மளோட கொத்தமல்லி தான். Oh my god, it's too good. Hi, hello and a big welcome to Cineulagam viewers. உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க பார்க்க போறது Tender Cuts presents Star Chef co-sponsored by Checo Cold Pressed Oil. இந்த புது ஷோல உங்களை சந்திக்க போறேன் நினைக்கிறத விட இவ்ளோ பெரிய கிச்சன்ல சமமான சொல்லி என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கிற இந்த பொறுப்பை வந்து Cineulagam கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. But as soon as the opportunity came, I was so excited to meet all of you through this wonderful platform. Cineulagamனு சொன்னாலே எப்பவுமே பல விஷயங்களை வந்து ரொம்ப புதுமையா பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம எடுத்துட்டு போற இந்த ஷோவும் கூட கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா யம்மியான அட்டகாசமான நான்வெஜ் ரெசிபீஸ் ஹோட்டலுக்கே போகாம வீட்டில் உட்கார்ந்தபடியே நீங்க எல்லாருமே சூப்பரா சமைச்சு என்ஜாய் பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எபிசோட்லயும் கொண்டு வர போறேன். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட் லான்ச் எபிசோடே வந்து தாம் தூம் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை. பெப்பர் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி பொடியா நறுக்குனது, பூண்டு பொடியா நறுக்குனது, 1 வெங்காயம் பொடியா நறுக்குனது, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டெண்டர் கட்ஸ்ல இருந்து ஃப்ரெஷ் ஜூசி டெண்டர் சிக்கன். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கட்ஸ் இருக்குங்க. நம்ம என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ண போறோமோ அதுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து சிக்கனை இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணோம்னா நம்ம டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கறி கட் சிக்கன். ஸோ நம்மளோட சிக்கனையும் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஆக்சுவலி டெண்டர் கட்ஸ் மேக்ஸ் ஆர் ஜாப் வெரி ஈஸிங்க. ஏன்னா நம்ம நிறைய நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. பாதி வேலை அவங்களே பண்ணி அனுப்புறதுனால ஒரு தடவை நல்லா உங்க இஷ்டத்துக்கு நீங்க அலசிக்கிட்டீங்கன்னா that's more than enough. ஸோ இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ பெப்பர் சிக்கன் பண்ணுறதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பெப்பர் சிக்கன் எங்கள் தாத்தா பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்திருக்கிறதே அந்த வாசனையில் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல அரோமா இதில் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர்கார்ன், அதாவது மிளகு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட மசாலா. இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பெப்பர் சிக்கனுக்கு தேவையான அந்த பேஸ் மசாலா, ஓ மை காட் இட் ஸ்மெல்ஸ் ஸோ குட். ஸோ பேஸ் மசாலா வந்து ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் அரைச்சிட்டிங்கனாலே பாதி கடல் தாண்டின மாதிரிங்க. டேஸ்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட் கேரண்டி கொடுத்துடலாம். ஸோ இதை தனி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம குக்கிங்கை கண்டினியூ பண்ணுவோம். அதே கடாயை மறுபடியும் ஹீட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய். அதுவும் சாதா கடலை எண்ணெய் இல்லை, செக்கோட வுட் கோல்ட் ப்ரெஸ்ட் கடலை எண்ணெய். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆயில். நிறைய பேர் எனக்கு சொல்லி நானும் ட்ரை பண்ணி பார்த்து செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இதில் என்ன ஸ்பெஷல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வுட் கோல்ட் ப்ரெஸ்டில் தயாரிக்கிறாங்க. ஸோ அதிகமான ஹீட் இல்லாமல் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் தயாரிக்கிறதுனால இதோட நியூட்ரிஷனல் வேல்யூ அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அண்ட் மற்ற கடலை எண்ணெயை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப திக்கான எண்ணெயும் கூட. ஸோ டேஸ்ட்டுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இதோட பாட்டிலையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலயே ஒரு போரிங் ஸ்பவுட் இருக்கிறதுனால நம்ம தனி பாட்டிலாம் எடுக்க வேணாம். இதுல இருந்தே யூஸ் பண்ணி திரும்ப நம்ம ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். கடலை எண்ணெயில சமைக்கும் போது டேஸ்டே வேற லெவல்ல இருக்குங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க அழகா மூடி இதுலயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தனி பாட்டில் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 3-4 லவங்கம் அண்ட் பட்டை.
ஸோ இது லைட்டாக சூடாகும்போது இஞ்சி ஒரு பெரிய துண்டை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, அதை ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஒரு ஃபுல் பூண்டை வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு அதையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம் சாப் பண்ணது. ஸோ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகணும்னா ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது குவிக்காக குக் ஆகிடும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள லைட்டாக உப்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெங்காயத்தோட கலர் மாறும்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பெப்பர் மசாலா பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் அண்ட் ஜூசி சிக்கன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 kg சிக்கன். ஸோ நீங்கள் எவ்வளோ சிக்கன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ். ஸோ சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா ஈவனாக கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். மூடினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷோவில் குக்கிங்கோடு சேர்த்து ஒவ்வொரு எபிசோட்லையும் உங்களுக்கு ஒரு குக்கிங் டிப்போ சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டிப் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே கிச்சனில் சமைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கிறதுனா ஒரு பயங்கரமான சோகம் வருங்க. ஏன்னா அது பண்ணும்போதே கண்ணிலிருந்து தண்ணி வரும். பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை நீங்கள் சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2ஆக வெட்டிட்டு அது கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே கண்ணிலேருந்து தண்ணி வர மாட்டேங்குது. இன்னைக்கு கூட நான் அப்படி தான் பண்ணேன். நீங்களும் உங்கள் வீட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆதா இல்லையாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 15 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட சிக்கன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். Oh my god, it's too good. ஸோ சிக்கன் நம்ம குக் பண்ணும்போது ஜென்ரலாகவே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து ஊஸ் அவுட் ஆகி அதுலேயே அது குக் ஆகிடும். அண்ட் ப்ளஸ் நம்ம ஃப்ரையாக பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்டெப், எந்த ஒரு இந்தியன் குக்கிங்க்குமே ஒரு ஐசிங் ஆன் த கேக்னா அது வந்து நம்மளோட கொத்தமல்லி தான். ஸோ எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ இஷ்டத்துக்கு நம்மளோட கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா யம்மி யம்மி பெப்பர் சிக்கன் ஃப்ரை இஸ் ரெடி. சமைக்கிறத விட எப்போவுமே பரிமாறுறது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து நம்ம பேஷண்ட்டாக நம்ம யாருக்கு பரிமாறுறோமோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்மளோட பெப்பர் சிக்கன் ஃப்ரையை நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் தான் பிளேட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்மளோட யம்மி யம்மி பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடிங்க. இது பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குன்னா அது ஒரு மெயின் ரீசன் வந்து கண்டிப்பாக டெண்டர் கட்ஸ் தான். நான் கேட்ட மாதிரியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான சிக்கனை வந்து எனக்காக பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப யம்மியாக வந்திருக்கு. சூப்பராக சமைச்சாச்சு. வேறு யாரும் இல்லை, நான் தான் டேஸ்ட் பண்ணணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் அ பைட். மசாலாவோடு சேர்த்து சாப்பிடுவோம்.
உண்மையிலேயே அந்த மிளகு டேஸ்ட் எல்லாம் வந்து பிரமாதமா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Nakshatra saying bye. This is Tender Cuts presents Star Chef, co-sponsored by Checo Code Press Oil. Bye.